Hello friends, welcome to C language Tamil tutorial part 14. நான் போன கிளாஸில் ஃபைல் இன்புட் அவுட்புட் பற்றி சும்மா பேசிக்காக சொல்லியிருந்தேன். இப்போது அது ஒரு ப்ரோக்ராம் தெரியல காட்ட போகிறேன். சொல்லப்போனால் சியோட கடைசி சி லாங்குவேஜ் டுட்டோரியலோட கடைசி பார்ட் இது தான். இப்போ போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் அந்த ஃபைலோட அது சின்டெக்ஸ் மாதிரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எஃபின்றது அந்த ஃபைல் பாயிண்டர் தான். எஃபி அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பாயிண்டர்னா ஸ்டார் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்களா, அங்கே ஸ்டார் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஃபைலோட எங்கே இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்டார் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபைல் பாயிண்டர் அப்படின்றது. இந்த ஃபைல் எஃபி அப்படின்றது நம்ம இந்த ஃபைல் இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராமில் கன்ஃபார்மாக எழுத வேண்டிய ஒன்று. இங்கே பார்த்தோன்னா நான் கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டோம். நான் இதை ரன் பண்ணி காட்டணுன்றதுக்காக அது கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் எழுதும் போது கிளியர் ஸ்க்ரீன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராம் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த ஃபைல் பாயிண்டரில் எஃப் ஓப்பனை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் எஃப் ஓப்பன் என்ன இருக்குன்னு, அதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எழுதியிருக்கேன். இது ஃபைல் நேம் கிடையாது, இது ஒரு டைரக்டரி எழுதியிருக்கேன். அதாவது டுட்டோர் அப்படின்ற ஒரு டைரக்டரி. இங்கே டுட்டோர் அப்படின்றது ஒரு டைரக்டரி. இப்போது எஃப்ன்ற ஒரு ட்ரைவில் டுட்டோர் அப்படின்ற டுட்டோர் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நான் சின்ன சொல்கிறேன். சீனு அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் நோட் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை, நான் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். இந்த இப்போ சீனு டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை என்ன பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே மோட் அப்படின்றத நான் அந்த நோட் பேடில் எக்ஸ்பிளைன் பண்ண மோட் அப்படின்னு. இந்த மோட் பார்த்தோன்னா WRA+ அப்படின்னு 3 வகையான மோடு இருக்குது. அதாவது டபிள்யூனா ரைட் பண்ணுறது, இந்த இடத்துல இது ஆர் யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணுறது. இது ரெண்டும் தனித்தனியாக இல்லாத A+ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா போத், அதாவது ரீட் ரைட் ரெண்டுமே பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டபிள்யூனா ரைட் பண்ணோம், ஆர்னா ரீட் பண்ணோம், A+னா போத் ரீட் அண்ட் ரைட் பண்ணோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதுதான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதாவது ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ பிரிண்டரில் பார்த்தோன்னா என்டர் கேரக்டர் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நான் கேட்குற கேரக்டர் சி அப்படின்ற இடத்துல அது வந்து வாங்கிக்கும். அதாவது கெட் கேரக்டர் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் சொன்ன அந்த புட் சி அப்படின்றது இதில் மறுபடியும் அந்த வேல்யூவை அந்த சி அப்படின்ற இங்கே வாங்கின வேல்யூவை சிஏவை எஃபியில் புட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். அதாவது எஃபின்றது இந்த ஃபோல்டரில் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் புட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த ஃபைல் க்ளோஸிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல் கிரியேட்டட், அதாவது நான் வாங்கி இன்புட் பண்ணி ரைட் பண்ணி இன்புட் பண்ணது வந்து க்ளோஸ் ஆகிட்டுக்கும். அப்புறம் ஃபைல் கிரியேட்டட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்டர் கேரக்டர் நான் இப்போ கொடுத்தோன்னே ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அந்த கேரக்டர் அந்த சி வாங்கி எஃபியில் புட் பண்ணிடும். புட் பண்ணதோடனே நம்மளுக்கு ஃபைல் கிரியேட்டட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எழுதுகிறேன். கே அப்படின்னு எழுதுனோடனே ஒரு வேல்யூ எழுதுனோடனே ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி சியில் ஒரு கேரக்டர் கெட் சி யூஸ் பண்ணும்போது ஒரு கேரக்டர் தான் வாங்குவோம், ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர். இதுவே நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணும்போது நிறைய கேரக்டர் கெட் சி அது மாதிரி நிறைய கேரக்டர் வாங்கி சியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் கெட் சி யூஸ் பண்ணதுனால ஒரே ஒரு கேரக்டர் வாங்கினோடனே ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு வருது. நீங்கள் வேறு கூட யூஸ் பண்ணலாம், புட் டபிள்யூ கெட் டபிள்யூ அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஓவராலாக இப்போது ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்றத காட்டியிருக்கேன். ஃபைல் கான்செப்ட்லேயே இன்னும் நிறைய மாடல், அதாவது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அட்வான்ஸாக போகக்கூடியது. அதெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுருவீங்க. இதுவரை நீங்கள் பார்த்தோன்னா என்னோடய எல்லா டுட்டோரியலும் இந்த சி டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா சீனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கும். அதுக்கு மேலே சியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஓனாக சிஏ ஒவ்வொன்றத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு சீனா என்ன, அது இதுக்கு முன்னால், அதாவது டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சீனா என்ன, இப்போ சீனா என்னன்றது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.